ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னையிலேருந்து என் தங்கச்சி வந்திருக்கா ஊருக்கு, எங்கள் அத்தை வீட்டுக்கு. ஸோ அவளுக்கு வந்து நிறைய இடம் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எடுத்துமே நம்ம குளச்சல் பீச்சுக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா சென்னையில் மெரினா பீச், பெசன்ட் நகர்லாம் இருக்குது, பட் அங்கே ஃபுல்லாக க்ரௌடாக இருக்கும். பட் இங்கே நம்ம ஊரில் நாகர்கோவில் சைடில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பீச் சூப்பராக இருக்கும். அதுவும் குளச்சல் பீச்லாம் பயங்கரமாக இருக்கும், தண்ணிலாம் பயங்கர க்ளீனாக இருக்கும். ஸோ வந்தோம், என் பையனும் ஜாலியாக என்ஜாய் பண்ணான், தங்கச்சியும் பையன் கூட ஜாலியாக ஓடி விளையாடினாங்க. ஏன்னா இங்கே யாரும் அந்தளவுக்கு க்ரௌட் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்மளுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும், அதனால் விளையாடி என்ஜாய் பண்ணாங்க. நான் இன்ஸ்டாலெலாம் பார்த்து நிறைய ரீல்ஸ் போட்டிருந்தாங்க, குளச்சலுக்கு வெளியே ட்ரக்கில் வந்து பலப்பூரி சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பார்த்தா ஓப்பனில் இருந்துச்சு. நாங்கள் ஒரு 5 o'clockலாம் வந்தனால க்ரௌட் அந்தளவுக்கு இல்லை. ஸோ போய் ஃபஸ்ட்டே சாப்பிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு வந்துட்டோம். என்னென்ன வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா, பலப்பூரி வாங்கினோம், பீஃப் குழம்பு வச்சு, சிக்கன் 65 வாங்கினோம், ஒரு சுக்கு காப்பி வாங்கினோம். பலப்பூரி பார்த்திங்கன்னா 3 பீஸ் வச்சுருந்தாங்க. பலப்பூரினா வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த நேந்திர பழம் இருக்குது இல்லையா, அதை வந்து பஜ்ஜி மாதிரி போட்டு தருவாங்க. ஸ்வீட்டாக இருக்கும் அந்த நேந்திர பழம். வெளியே பார்த்திங்கன்னா பஜ்ஜி மாவு இருக்கும், அது கூட இந்த பீஃப் வந்து வச்சு சாப்பிடும்போது உண்மையாகவே காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. பீஃபும் நல்லா குக் பண்ணியிருந்தாங்க, பீசஸும் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் 3 பேரும் சேர்ந்து சாப்பிட்டோம், கரெக்டாக இருந்தது. சிக்கன் 65யும் ஓகே தாங்க, நார்மலாக நம்ம வீட்டில் எப்படி சிக்கன் 65 எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் சிக்கன் 65ல் ஒரு 10 பீசஸ் கிட்டே இருந்துச்சு. சுக்கு காப்பியும் நல்லா இருந்தது. அப்புறமா பார்த்திங்கன்னா என் தங்கச்சிக்கு தாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பழம்பொரி. ஏன்னா சென்னையிலலாம் கிடைக்காது இல்லையா, அவள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்காங்க. ஸோ அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அவளுக்கும் ஒரு வாய் எடுத்து ஊட்டி விட்டேன். அதே நேரத்தில் ஹஸ்பண்ட் இருந்தார், ஸோ அவருக்கும் ஒரு வாய் எடுத்து ஊட்டி விட்டுட்டு நான் வந்து சுக்கு காப்பியை குடித்தேன். ஸோ எனக்கு அந்தளவுக்கு சாப்பிட முடியாதனால கண்டிப்பாக குளச்சல் சைடு வந்தீங்கன்னா யாருன்னா கண்டிப்பாக இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்த்து தான் மணிக்கு. நாங்கள் வாங்கினது மொத்தமாகவே 200 ருபீஸோ 300 ருபீஸோ தான் ஆச்சு. ரொம்ப காஸ்ட்லிலாம் கிடையாது. பலப்பூரி வந்து 100 ருபீஸு, சுக்கு காப்பி 10 ருபீஸு, சிக்கன் 65 வந்து 50 ருபீஸே எவ்வளோ தான் போல். குளச்சலுக்குள்ளே வந்தீங்கனாலே உங்களுக்கு ரைட் சைட்லேயே இந்த ட்ரக் இருக்கும். ஸோ நாங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோடனே தங்கச்சி வந்திருக்கனால ஜாலியாக நொண்டி விளையாடிட்டு இருந்தோம். அதை தான் என் பையன் விளையாடி பார்க்குறான் எப்படி விளையாடுறோன்ட்டு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. பை பாய்.